மனுஷனுடைய பேச்ச யாருமே கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாரோட பேச்சுக்கு ஆலோசனை கேட்கக்கூடாது? மனுஷனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அதுவும் பைபிளை போட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். யார் துன்மார்க்கர் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே துன்மார்க்கர். ஆமா, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, குடிச்சுக்கிட்டும் இருப்பாங்க, தேவையில்லாததையும் வச்சிட்டு இருப்பாங்க, அவங்க துன்மார்க்கர். எனக்கு சமீபத்தில் ஒரு துன்மார்க்கர் வந்தாரு. நாங்க தான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடுற பரிசுத்த வாழ்கள் பாஸ்டர், இப்படி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு பாஸ்டர், இப்படி. அது இல்லாம என்னது இன்னொரு ஆலோசனை தெளிவா கொடுத்தாரு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இவன் யோக்கியமான்னு கேளு. ஆனா நான் கேட்கல. சோதரம். ஹல்லேலூயா. ஏன்னா அவனே துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கன்ட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோம்னா அவன் என்ன செய்வாருன்னு நமக்கு துன்மார்க்கமா செயல்படுவான். ஆமா, 4 வருஷமா என்னால பொய்யாதான் 2 பொய் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை குறிச்சு நான் கவலைப்படல. அந்த ஆள் இன்னைக்கு அப்பதான் தெரிஞ்சது அந்த துன்மார்க்கன் இன்னொரு காரியத்துக்கு அவன் செயல்பட ரெடியா இருந்திருக்கிறான். அந்த துன்மார்க்கன் செயல்படுறதுக்கு தடையா இருக்கிறது நான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, துன்மார்க்கன் எவனாவது இருப்பான் என்றால், தேவையில்லாத கெட்ட வழக்கங்கள் செய்து கொண்டு சர்ச்சில் பெரிய நான் தான் ரஃபரான்னு சொல்றவன் இருந்தால் அவன் பேச்சை நீ கேட்காத. மனுஷனுடைய ஆலோசனை விருதான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு குருடன் வழி காட்டுவான். எப்படின்னா குருட்டுத்தனமா வழி காட்டுவான். சரிங்களா? இருள் இருக்கிறவன் அவன் கண் இருளா இருந்துச்சுன்னா, அவன் கண் இச்சையா இருந்துச்சுன்னா, அவனுடைய கிரியை குடிக்கிற கிரியையா இருந்துச்சுன்னா, அவனோட செயல் மோசமான செயலா இருந்துச்சுன்னா, அவன் உனக்கு காட்டுற பாதையும் மோசமா இருக்கும். காட்டுற கிரியைகளும் அவனை பார்க்க வைக்கிற கிரியைகளும் இச்சையின் கிரியைகளாகவும் இருளின் கிரியைகளாக தான் இருக்கும். அதனால துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காதீங்க. உன் குடும்பத்துக்குள்ள யாராவது இன்னொருத்தவங்க நுழைஞ்சு ஏதாவது செய்யறாங்கன்னா அதை நீ கேட்காத. மன்னின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். உன் குடும்பம் பிரியக்கூடாது. உன் மனைவியோ அல்லது உன் கணவனோ தவறு செய்திருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்.